A few teas for a tremendous marriage. இதை தான் நம்ம கவனித்து கொண்டிருக்கிறோம். ஒரு அற்புதமான குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு சில ஆலோசனைகள் என்று நாம் தொடர்ந்து படிக்கிறோம். அதில் முதலாவது காரியத்தை நம்ம கவனிக்கும் போது, ஒரு சிறப்பான குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு மிக அவசியமானது பி தேங்க்ஃபுல் அப்படின்னு கவனித்தோம். நன்றி உள்ளவர்களாக இருங்க. பி தேங்க்ஃபுல். வாழ்க்கையில் குறை கண்டுபிடிக்கிறது ரொம்ப லகு. எந்த காரியத்திலையும் குறை பார்க்கணும்னு நினச்சிட்டோன்னா கண்டிப்பாக குறை தெரியும் இல்லையா? எதுலையாவது பிழை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டா கண்டிப்பாக பிழை தெரியும். நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு ஒரு இடத்த பெருக்கி எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் அதில் தூசியை கண்டுபிடிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்கிறது உண்மை தானே இல்லையா? என்ன சிறப்பாக ஒரு வஸ்திரம் தச்சிருந்தாலும் அந்த வஸ்திரத்தில் ஒரு சின்ன கரை இருக்குது, குறை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு நம்ம ஒரு மைக்ரோஸ்கோப் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அது கண்டுபிடிச்சிருவோம். குறை இல்லாத, பிழை இல்லாத ஒரு காரியம், ஒரு பொருள் எப்படி இந்த உலகத்தில் இல்லையோ, அதே போல் திருமண வாழ்வில் கூட அநேக பிழைகள், குறைகள் நிறைந்தது தான் வாழ்க்கை. ஏன் பிழைகள், குறைகள் நம்ம லைஃப்பில் இருக்குது அப்படின்னா, மனுஷனாகிய நாமே நிறைய குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். தனிப்பட்ட நிலையிலே நம்ம நிறைய குறை. பாஸ்டர், என்கிட்ட ஒரு தப்பு கூட கிடையாது, ஒரு குறை என்கிட்ட கிடையாது, பிழை பழுது ஒன்றுமே கிடையாது, நான் அப்படியே பெர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங் அப்படின்றவங்க யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லை போல இருக்கு. அப்படி யாராவது இருந்து மனசில் நினச்சிங்கன்னா கடைசி முடியும் போது என்னை பார்த்துட்டு போங்க. உங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். ஏன்னா பிரசங்கம் பண்ணுற நானே பெர்ஃபெக்ட் இல்லை. நோபடி இஸ் பர்ஃபெக்ட். இந்த இம்பர்ஃபெக்ட் பீப்புளெலாம் சேர்ந்து ஒரு குடும்பத்தை கட்டும்போது கண்டிப்பாக அதுலேயும் எப்படி தான் இருக்கும்னா இம்பர்ஃபெக்ஷன் நிறையா இருக்கும். பொதுவாக பாருங்களேன், இப்போ இருக்கிற இளம் குடும்பங்கள் அவங்கெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பம் ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது பொதுவாக சொல்கிறேன், அந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்கலாம் என்ன நினச்சி ஆரம்பிப்பாங்கன்னா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் குடும்பமே நடத்த தெரில, நான் தான் வெட்டி முறிக்க போகிறேன்னு ஆரம்பித்தவங்க தான் எல்லாம். பொதுவாக நாங்கள் எப்படி நடத்துகிறோம் பாருங்கள், எங்கள் பிள்ளைங்களெல்லாம் எப்படி நாங்கள் வளர்க்குறோம் பாருங்கள், எங்களெல்லாம் எங்கள் அப்பா அம்மா ஒழுங்காக வளர்க்கவே தெரில அப்படின்னு வீரவசனம் பேசி ஆரம்பித்தவங்க தான் இப்போ இருக்கிற தலைமுறை. இப்போ கேட்டு பாருங்களேன், 15 வருஷமாக குழந்தையெல்லாம் பெற்று வளர்க்குறீங்களே எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ புரியுது எங்கள் அப்பா அம்மா என்னை விட எவ்வளோ பெட்டர் அப்படின்வாங்க. ஏன்னா நாம் அந்த காரியத்தை எடுத்து செய்கிற வரைக்கும் அதில் இருக்கிற வேதனையும் அதில் இருக்கிற பாடுகளும் நமக்கு தெரியவே தெரியாது. பொதுவாக இப்போ இருக்கிற பிள்ளைங்களை கேட்டிங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் எந்த பிள்ளைய அவங்க அப்பா அம்மா பாராட்டின பிள்ளைய நான் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த பிள்ளையும் கேட்டால் அந்த பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், எங்கள் அப்பா அம்மாவை போல பொல்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. எங்கள் அம்மா பிசாசுக்கு சகோதரின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், எங்கள் அப்பா பிசாசு கூடவே பிறந்தவர் அப்படின்னு தான் பொதுவாக வர்ணிப்பாங்க. அவங்க அப்பா அம்மா தான் நிறைய பிள்ளைகளுக்கு முதல் எதிரி அவங்க தான். நிறைய பேர் வேறு தங்களுடைய நண்பர்களுடைய பெற்றோர்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பிள்ளையா பிறந்திருந்தா நான் எவ்வளவு நல்லா இருந்திருப்பேன்னு கனவு காண்ற பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். அந்த மாதிரி சில பேர்லாம் அப்படியே பெரிய தீர்மானத்தோடு வாழ்கிற பிள்ளைகளை நான் பார்த்துருக்கேன். என்கிட்டலாம் பேச வரும்போது, பாஸ்டர் நான் அரேஞ்ச் மேரேஜ் மட்டும் பண்ணவே மாட்டேன், எங்கள் அப்பா அம்மா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி தான் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நான் பரலோகத்தை பூமி கொண்டு வர போகிறேன் எப்படின்னு சொன்னால் காதலித்து கல்யாணம் பண்ண போகிறேன், என் சாதனையாக இருக்கும், உலகம் அதை திரும்பி பார்க்கும், சாதனை வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. அதே போல கனவின் போலவே ஒரு ஆளை கண்டுபிடிச்சு சிரித்த முகத்தோடு வெற்றி வாகை சூடினது போல நிற்பாங்க. நினச்சிக்குவேன் இது நம்முடைய முதல் சந்திப்பு இல்லைன்னு. ஒரு 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு காலில் சொன்ன பாருங்க, ஜாப்பனீஸ் ஸ்டைலில் நிற்பாருங்க. பாஸ்டர் ஒரு காரியம் பேசணும், அப்பாயின்மெண்ட் வேணும். அப்பவுமே எனக்கு தெரியும் இந்த அப்பாயின்மெண்ட் எதுக்குன்னு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஆரம்பிப்பாங்க. பாஸ்டர் இப்படி கூட ஒருத்தர் இருப்பாங்களான்னு என்னால் கனவு காண முடியல. ஏமாத்திட்டான் பாஸ்டர்,
அவ்வளவும் சொன்னதெல்லாம் போய். என்னம்மா நம்ம சாதிக்கணும்னு சொன்னேன், என் சாதனையே சோதனையாக மாறிடுச்சு பாஸ்டர். இதெல்லாம் ஏன் அப்படின்னா, பொதுவாக நம்ம நினைக்கிறோம் ஒரு கரையில்லாத பிழை இல்லாத வாழ்க்கை கட்டி எழுப்பிடலான்னு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. குறைகளை கண்டுபிடிக்கணும்னா எதில் வேணால் கண்டுபிடிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தேவ தூதர்களுடைய உணவையே மேலேருந்து மன்னாவாக கொடுத்தாரு. அதை சாப்பிட்டவங்களுக்கு வியாதியே வரலையாம். எப்படிப்பட்ட உணவாக இருக்கும்? இன்னைக்கு சாப்பிடும் போதே விற்குது ஏன், சாப்பிட்டு முடிச்சு ராத்திரியே சளி பிடிக்குது. அந்த மாதிரி அவ்வளவு சுகமான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம, இல்லையா? ஆனால் அந்த நாட்களில் 40 வருஷம் ஒரே டயட் தான் சாப்பிட்டாங்க. ஆனால் யாருக்குமே காலும் வீங்கலை, கையும் வீங்கலை, எந்த வியாதியும் வரல. டாக்டருக்கு அவங்க போவே இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போகலாம், அந்த மாதிரி ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. அவ்வளவு தரமான உணவை ஆண்டவர் பரலோகத்திலேருந்து கொடுத்தாரு. ஆனால் அதை சாப்பிட்டுவிட்டு என்ன சொன்னாங்களாம், இந்த அற்பமான மன்னா அப்படின்னா மன்னாவையே குறை சொன்னாங்கன்னா, இதை விட ஒரு பெட்டர் காரியத்தை உலகத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது. நாம் குறைகளை போய் தேடி தேடி கண்டுபிடிச்சு மன வருத்தத்தில் வாழ்கிறத விட சிறந்த குடும்பத்தை வாழ்றதுக்கு நடத்துறதுக்கு நான் சொன்னது போல நன்றி உள்ளவர்களாக இருந்தால் போதும். நன்றி மட்டும் உள்ளத்தில் இருந்துருச்சுன்னா எதை கண்டும் நாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். நன்றி சொல்லணும். ஆண்டவரே, என் மனைவிக்காக, சத்தம் வர மாட்டேங்குது, என் கணவனுக்காக, பரவாயில்ல, சகோதரிகள் மனம் திரும்பியிருக்காங்க, அப்படி நன்றி அப்படின்னு சொல்லணும். எனக்கு ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளுக்காக, என் பெற்றோருக்காக, என் மாமியாருக்காக, பரவாயில்லையே, என் மாமனாருக்காக, கர்த்தர் எனக்கு தந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன செய்யணும், நன்றி உள்ளவர்களாக இருந்து பாருங்க. ரொம்ப வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதான் ஒருத்தர் விதமாக சொன்னார், ஒரே நேரத்தில் நன்றி உள்ளவர்களாகவும் துக்கம் உள்ளவர்களாக இருக்கவே முடியாதான். நீங்கள் நன்றியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நாம் நன்றியற்றவர்களாக இருந்தால் கர்த்தர் எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம துக்கமாகவே தான் இருப்போம். நம்முடைய மகிழ்ச்சியை பெருக பண்ணி நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வாதமானத ஒரு நிலையில் கொண்டு போகிறது நன்றி உள்ள உணர்வு. இல்லாததை பார்த்து ஏங்கிக் கொண்டு அதற்கு குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறத விட இருக்கிறவைகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல பழக வேண்டும். ஆமேன். வில்லியம் கேரி என்று சொல்லுகிற ஒரு பெரிய மிஷினரி கல்கட்டாவில் அவர் வாழ்ந்தார். அவர் வெளிநாட்டிலிருந்து மிஷினரியாக இங்கே அவர் ரொம்ப பாடுபட்டு அநேக காரியங்களை சாதித்தார். அவர் ஒரு முறை அவர் புஸ்தகத்தில் இவ்விதமாக எழுதுகிறார், எனக்கு காலில் போடுறதுக்கு ஒரு 2 புது ஷூ இல்லைன்னு நான் ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். ஐ வாஸ் so sad that I did not have a new pair of shoes. புதிதாக ஒரு செட்டு ஷூ இல்லையேன்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். எது வரைக்கும் என்று கேட்டால், காலே இல்லாத மனிதனை பார்க்கும் வரை என்று சொல்றார். கால் இல்லாத ஒரு மனிதனை பார்த்தேன் ஒரு நாள். அண்டையிலிருந்து எனக்கு புதுதாக ஷூ இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறது அன்னையோடு நிறுத்திட்டேன். எனக்கு ஷூ தான் இல்லை, அவனுக்கு என்ன இல்லை, அப்போ கர்த்தர் அவனை விட ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தேன்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எனக்கு தெரியும், நீங்கள் கல்யாணம் பண்ண உங்களுடைய மனைவி பர்ஃபெக்ட் கிடையாது. ஷீ இஸ் நாட் பர்ஃபெக்ட். எந்த விதத்திலையும் அவள் பூரணமான ஒரு பெண் கிடையாது. கவிதை வேணா எழுதிக்கலாம், பூரண ரூபவதியே உன்னில் பழுதொன்றும் இல்லை அப்படின்னு கவிதை எழுதிக்கலாம். ஆனால் கவிதையோடு நிறுத்தி அதே பாடி பாடி ஆறுதல் அடைச்சிக்க வேண்டியதுதான். மற்றபடி நிஜத்தில் பூரணமான மனைவி என்று யாருமே இல்லை. அதே போல பூரண புருஷர்னு யாருமே கிடையாது, கிடையவே கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் சில பிழைகள், குறைகள், தவறுகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் போங்க, ஏதாவது ஒரு சவால் இருக்க தான் செய்யும். போராட்டங்கள் எல்லா குடும்பத்திலையும் இருக்கும். எல்லா குடும்பத்திலையும் அவங்க சந்திக்கிற சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம பிரச்சனைகளே பார்த்து அதுக்காகவே கவலைப்பட்டுக்கிட்டு இப்படியே நம்ம சோகமாகவே இருந்தால் வாழ்க்கை வாழவே முடியாது. நன்றி சொல்லுங்க ஒவ்வொரு நாளும். பி தேங்க்ஃபுல். ஒரு ட்ரிமெண்டஸ் மேரேஜ் கட்டணுமா, பி தேங்க்ஃபுல், ஹாவ் அ கிரேட்ஃபுல் ஹார்ட். ஒரு நன்றி உள்ள இருதயத்தை காத்துக்கொள்வது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான குடும்பத்தை கட்ட
வழிவகுக்கும். இதை தான் நம்ம முதல்ல படித்தோம். ரெண்டாவது என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஒரு சிறந்த வாழ்க்கை, சிறந்த குடும்பம் கட்டணும்னா பி ட்ரூத்ஃபுல். செகண்ட் டி வந்து பி ட்ரூத்ஃபுல். உண்மையா இருங்க, உண்மையா இருங்க. நல்ல குடும்பம், சீரான குடும்பத்தை கட்டணும்னா உத்தமமா உண்மையா இருக்கணும். பெரிய கெட்டிக்காரரா இல்லாட்டி கூட பரவாயில்ல, உண்மையா இருக்கணும். சாமர்த்தியசாலியா இல்லாட்டி கூட பரவாயில்ல, உண்மையா இருக்கணும். பேசுகிற வார்த்தையில் பொய் இருக்கக்கூடாது. கணவன் மனைவி ஒருத்தர் நம்பத்தக்க விதமாக, நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி எந்த பொய்யான வார்த்தையும் பேசிடவே கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லணும். இதுக்கு மிஞ்சினது எல்லாம் பாவம்னு இயேசு சொன்னார். எது இருக்கோ இருக்கிறது ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. அப்படி நீங்கள் வெளிப்படையான ஒரு வாழ்க்கை, பொய்யில்லாத வாழ்க்கை, உண்மையுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னா குடும்பங்களில் பெரிய சலசலப்புகள், பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தினுடைய அஸ்திபாரமே என்னன்னா ட்ரஸ்ட். ஒருத்தர் நம்பணும். கணவனை மனைவியை நம்பணும், மனைவியை கணவன் நம்பணும். நம்புறதுக்கு ஏற்ற மாதிரி வாழணும். நம்பிக்கைக்கு ரொம்ப முக்கியமானது உண்மை. சின்ன காரியத்திலலாம் பொய் சொல்கிற பழக்கத்தை நிறுத்திடணும். சில பேர் பச்சை பொய், வெள்ளை பொய், கருப்பு பொய், பல வகையில் பொய் வச்சுருக்காங்க, பல சைஸில் புகை வச்சுருக்காங்க, பொய் வச்சுருக்காங்க. சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டுன்னு பொய் சொல்லுவாங்க. பொய் சொல்லிட்டு அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா பொய் சொல்வார்கள். அந்த பொய்யை மறைக்க இன்னும் பொய் சொல்வார்கள். ஆகவே வாழ்க்கையே என்னவா தான் இருக்கும்? பொய்யா தான் இருக்கும். அவங்க நினைக்கிறாங்க நம்ம இன்பமாக இருக்கலாம்னு. இருக்கவே முடியாது. பொய்யும் சந்தோஷமும் ஒன்றா வாழவே முடியாது. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் உண்மை என்ன பண்ணிடும்? சாயம் ஒரு நாள் வெளுத்துரும், நிச்சயமாக ஒரு நாள் வெளுத்துரும். அதை வந்து இயேசு சொன்னார் இல்லையா, வெளியிலே கொண்டு வரப்படாத மறைபொருள் ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்துடும். என்னதான் நீங்கள் சாமர்த்தியமாக இருந்தாலும் ஒரு நாள் உண்மை என்ன பண்ணிடும்? வெளியே வந்துடும். அதனால தான் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் மிக சிறந்த ஒரு கொலை செய்கிறவன் அல்லது குற்றம் புரிகிறவன் கூட எவ்வளவு சாமர்த்தியசாலியாக இருந்தாலும் அவன் வந்து ஒரு குற்றத்தை புரிந்து அந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது ஏதாவது ஒரு தடயம் விடாமல் போகவே முடியாதான். ஏதாவது ஒரு தடயம் விட்டு தான் போவான். அதனால தான் சொல்கிறாங்க, உலகத்தில் வந்து கண்டுபிடிக்கப்படாத குற்றவாளின்னு யாருமே கிடையாதான். எப்படியோ பிடிச்சிருவாங்க அவனை. ஏன்னா அவன் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ என்ன பண்ணிடுவான்? ஒரு தடயத்தை வச்சுட்டு தான் என்ன பண்ணுவான்? போவான். என்ன உட்காந்து நீங்கள் நம்ம ஒரு ரூம் போட்டு யோசிக்கிறதா யோசித்தாலும், நீங்கள் உட்காந்து என்னதான் ஆழமாக சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் வந்து ஒரு காரியத்தை மறைக்க முற்பட்டாலும், பெரிய பெரிய சாமர்த்தியசாலிகள் கூட ஒரு நாள் அவங்களுடைய சாயம் என்ன செய்யும்? வெளுத்துரும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தடயம் விட்டு போயிடுவாங்க. அது எப்படியாவது கண்டுபிடிக்கப்படும், எப்படியா அந்த கதை வெளிவரும். அதனால தான் பாருங்கள், இப்போ சமீபத்தில் நிறைய கதைகள்லாம் வருது. கேட்குறக்கே பயமாக இருக்குது. ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது ஸ்டோரிஸ்லாம். குடும்பங்கள்லேருந்து வர்ற நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது இன்னைக்கு, இல்லையா? கட்டின கணவனை கொலை பண்ணுற மனைவிமார், மனைவியை கொலை பண்ணுற கணவன்மார், இல்லை பெற்றோரை கொலை பண்ணுற பிள்ளைகளை கொலை பண்ணுற பெற்றோர், என்னென்ன கொடுமைகள் இந்த சமுதாயத்தில் நடக்குது. இதில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர படித்த அறிவாளிகள், டாக்டர், இன்ஜினியர்லாம் பட்டம் வாங்கி ஒரு சாதாரண ஒரு அந்த அந்த சாதாரண சொல்லக்கூடாது, ஒரு கொடுமையான அந்த குற்றத்தை செய்கிறதுக்கு எத்தனையோ நாள் திட்டம் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க வந்து வேலை செஞ்சுருக்கிறாங்க. எத்தனை கதைகளை கேள்விப்படுறோம். கணவனை கொலை பண்ணுறதுக்கு எத்தனையோ மாதம் திட்டம் போட்டு எங்கேயோ போய் விஷத்தை வாங்கிட்டு வந்து, சமீபத்தில் கேரளாவில் தான் நினைக்கிறேன், ஒரு மனைவி வந்து தான் மனைவியோ கணவனா எனக்கு சரியா தெரியல, கணவன் நினைக்கிறேன், கணவன் மனைவியை வந்து காலி பண்ணுறதுக்கு தன் கள்ளக்காதலியோட போகிறதுக்கு பாம்பை பிடிச்சிட்டு வந்தாராம். இன்னைக்கு நிறைய பேர் தூங்குறக்கே ராத்திரி பயப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். அதை அந்த பாம்பு பிடிக்கிறவனை எங்கேயோ ஊரில் போய் பார்த்து அவன்கிட்ட அந்த பாம்பை பிடிச்சிட்டு வந்து ராத்திரி வந்து அந்த மனைவி படுத்திருக்கிற இடத்துல அந்த கொடுமையான அந்த பாம்பை வந்து திறந்து விட்டுருக்கான். அது வந்து கடிச்சு அந்த அம்மா இறந்துட்டாங்க. காலையில் ஐயோ அம்மான்னு அலறிட்டு, ஐயோ பாம்பு கடிச்ச மனைவி இறந்துட்டான்னு சொல்லி இவர் வேஷம் போட்டு ஊரே நம்பி கடைசியில் அந்த பொண்ணை அவங்க சமாதி பண்ணிட்டாங்க. எத்தனையோ வருஷம் கழிச்சு இவனை பிடிச்சிட்டாங்க. ஏன்னா இவர் மேலே ஒரு சந்தேகம் வந்திருக்கு. யாரோ கொடுத்த கம்ப்ளைண்ட்ல தடவி துருவி பார்த்தா கடைசியில் இவர் எங்கேருந்து பாம்பு வாங்கினாரோ அவன் வந்து ஆஜராகிட்டான். என்கிட்ட தான் வாங்கிட்டு போனார் பாம்புன்னு. அப்போ தான் நினச்சேன், இவர் அடுத்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணி குழந்தை கூட பிறந்துருச்சு போலகுது. எல்லாம் முடிச்ச பிறகு இவர் நினச்சி நிம்மதி பெருமிச்சு விட்டு சாஞ்சிருப்பார். நம்ம தடையமே இல்லாமல் என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டோன்னா தட்டினாங்க, வாப்பா உனக்கு ஸ்பெஷல் செல் வச்சுருக்கோம் வா, கூட்டு போயிட்டாங்க.
இப்போ கொலை குற்றத்தில் உள்ள உட்காந்துருக்காரு, வெளியே வரவே முடியாது. அப்போ என்ன சாமர்த்தியமா வந்து பொய் சொல்லி மறைச்சாலும் ஒரு நாள் என்ன பண்ணிடும், வெளியே வந்து. அதனால குடும்பம் வந்து நீங்க ஜெயமா நடத்தணும்னா தயவு செய்து சின்ன பொய் பெரிய பொய்லாம் சொல்லி எந்த பொய்யுமே நம்பாதீங்க. பொய்யில வந்து அஸ்திபாரம் போட நினைச்சவங்க எல்லாருமே தோற்று தான் போயிருக்காங்க. அது ஒரு நாள் என்ன செஞ்சிருக்கு, வெளியே வந்திருக்கு. அதனால உண்மையா இருங்க. உண்மை இருந்தால் தான் ஒருத்தர் நம்ப முடியும். நீங்க நம்பிக்கை போயிடுச்சுன்னா அப்புறமா குடும்பம்ன்றது செதஞ்சு போயிடும், ஒன்றும் இல்லாமல் செதஞ்சு போயிடும். எத்தனையோ சாமர்த்தியசாலிகளை நான் பார்த்துருக்கேன். நிறைய பிடிப்பட்டவர்கள் கவுன்சிலிங் வந்தவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மனைவி வந்து படிக்காதவளாக இருப்பா, பாவம், அது ஒரு கிராமத்துலேருந்து பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அவளுக்கு இந்த புது உலகம் இந்த நவநாகரிகம்லாம் ஒன்றும் தெரியாது. அவள் வெகுளியாக வந்து உட்காந்துருப்பா. இவர் பார்த்தீங்கன்னா ஊரே விட்டுருவார், அவ்வளோ சாமர்த்தியசாலி. நகரத்தில் பிறந்தவர், நகரத்தில் வாழ்ந்தவர், செல்ஃபோனில் என்னென்ன மறைச்சு வைக்கணும் எல்லாம் தெரியும். இந்த பெரிய சாமர்த்தியசாலி கூட மனைவிக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு ஃபோல்டர்லாம் போட்டு வச்சுருப்பார். ஒரு நாள் ஃபோல்டர் கழண்டுக்கிடும், ஒரு நாள் பாஸ்வேர்டு என்ன ஆகிடும், ரிலீஸ் ஆகிடும். படிக்காத மனைவி நினச்சிட்டு இருப்பார், அந்த அம்மா கரெக்டாக எவிடன்ஸை ஃபோட்டோ பிடிச்சி உட்காந்துருக்கோம், மாட்டிக்கிடுவார். அதனால் குடும்பம் நடத்துகிறவங்க மட்டும் தயவுசெய்து பொய்யை நம்பி மாத்திரம் என்ன பண்ணிடாதீங்க, குடும்பம் நடத்தி வெற்றி கண்டுடலான்னு மட்டும் தயவுசெய்து கனவு காணாதீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா ஒரு நாள் என்ன வந்துடும், உண்மை வெளியே வந்துடும். அதுக்கு பதிலாக உண்மையாக வாழுங்க. பண விஷயத்தில் உண்மையாக இருங்க, பொருள் விஷயத்தில் உண்மையாக இருங்க, பேச்சில் உண்மையாக இருங்க, கொடுக்கல் வாங்கலில் உண்மையாக இருங்க, சொல்கிற வார்த்தைகளில் உண்மையாக இருங்க. எல்லாத்துலேயுமே நம்பகத்தன்மையை கற்றுக்கொள்றதுக்கு கடைப்பிடிக்கிறதுக்கு வெளிப்படையாக வாழ்ந்து பாருங்க. குடும்பத்தை பற்றி இங்கே பயப்பட வேணாம். ராத்திரி தின்னு அழிறிட்டு எழும்ப வேணாம், பயப்படவே வேணாம். எதை பற்றியும் பயப்பட வேணாம். பயம் யாருக்கு வரணும், பொய் சொல்கிறவனு தான் என்ன பண்ணோம். ஆமாம், அதனால நீங்கள் பயப்படாமல் தைரியமாக வாழணும்னா வெளிப்படையாக இருங்க, உண்மையாக இருங்க. யாரை பார்த்து நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பம் வெற்றியாக உறுதியாக இருக்கும். அதான் நம்ம கடந்த முறை வாசித்தோம். வார்த்தையில் உண்மை, வாழ்க்கையில் உண்மை, செல்வத்தில் உண்மை, எல்லாத்திலும் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி போன மாதம் பேசும்போது 3வது சொன்னேன், பி டாலரண்ட். வெற்றி உள்ள குடும்பம் நடத்துறதுக்கு 3வது சகிப்புத்தன்மை அவசியம். சகிப்புத்தன்மை. கொலோசியர் 3:13, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவர் தாங்குங்கன்னா அப்படி தூக்கி பிடிங்கன்னு அர்த்தம் இல்லை. சொல்கிறேன், தாங்கிக்கிடுங்க, சகிச்சுக்கிடுங்கன்றாங்க பாருங்க. அதான் சகிச்சுக்கணும். குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு யூ நீட் a thick skin. நல்ல தடியாக ஒரு தோல் வேணும், உங்களுக்கு வேணும். நிறைய சகிப்பு ரொம்ப தேவை. எல்லாத்துக்கும் அழுதுகிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் குடும்பம்லாம் நடத்தவே முடியாது. எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தீங்க, எல்லாத்துக்கும் உடஞ்சி விழுறீங்கன்னா நீங்கள் குடும்பம் நடத்தவே முடியாது. யூ நீட் டு பி வெரி ஸ்ட்ராங். எல்லாத்தையும் சகிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், ரெடியாக இருக்கணும். சில பேர் நான் போதும் உடனே கிளம்பிடுவார்கள், ஆட்டோ தூக்கி விட்டு. இருக்கு ஓலா, இருக்கவே இருக்கு ஊபர், உடனே ஃபோன் பண்ணி அம்மா வீட்டுக்கு போகிறேன். நீங்கள் என்றைக்கும் குடும்பம் நடத்தவே முடியாது. யூ நீட் டு பி வெரி ஸ்ட்ராங். நீங்கள் வந்து அநேக காரியங்களை சகித்து கொள்ள தெரியணும். எல்லாமே நம்ம விருப்பம் போல் நடக்காது. நிறைய பேர் அப்படி கனவு கண்டு போகிறாங்க. நான் அதுக்கு அடிக்கடி நான் சொல்கிறது தான், இந்த ஃபேரி டேல்ஸில் தான் வந்து கதை வந்து படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபேரி டேல்ஸ்னு கொடுப்பாங்க, படம் போட்டு புக்கு கொடுப்பாங்க. மொத்தமாக 10 பேப்பர் தான் இருக்கும். அந்த 10 பேப்பரில் முழு கதையும் முடிஞ்சிடும். பெரிய பெரிய ஃபாண்ட் சைஸ் போட்டு பிள்ளைகளுக்கு ராத்திரி பெட் டைம் ஸ்டோரி மாதிரி படிக்க வைப்பாங்க. ஒரு முறை ஒரு பிரின்ஸ் இருந்தார், இளவரசர் குதிரை மேல் வந்தார். அதோ அங்கே குளத்திலே ஒரு பெண் தண்ணீர் மொண்டு கொண்டிருந்தாள். கண்டு ஆசைப்பட்டார். அவள் அழகாயிருந்தாள். அவளை வர்ணிக்கிறதுக்கு ஒரு பக்கம். அடுத்த பக்கத்தில் ஆசைப்பட்டவர் அவளை எப்படியாகிலும் அடைந்து விட வேண்டும் என்று நினைத்தால் அவங்க அப்பா அரக்கனாக வந்தார். என் பெண்ணை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். இன்னொரு பக்கத்தில் ஒரு சண்டை காட்சி வரும். சண்டை போட்டு மதில் மேல் ஏறி குதித்து பெண்ணை தோள் மேலேயே தூக்கி கொண்டு ஓடினார். பின்பு அவர்கள் கல்யாணம் பண்ணினார்கள். கடைசி பக்கம் எப்படி முடியும் தெரியுமா? அவர் கல்யாணம் பண்ண பிறகு and they lived happily ever after. பின்பு அவர்கள் எப்பொழுதும் இன்புற்று வாழ்ந்தனர். the end. நான் நினைப்பேன் the end தான் உண்மையாகவே இல்லை, நான் பார்த்த வரைக்கும். and they lived happily ever after நிறைய கதை வந்து and they lived happily never after தான் முடியுது நிறைய கதை. என்றுமே அவங்க சந்தோஷமா இருந்தது இல்லைன்னு. ஏன்னா நாம நினைக்கிறோம், நிறைய பேர், நான் சொல்றது பொதுவா, நிறைய பேர் நினைக்கிறாங்க கல்யாணம் பண்ண பிறகு பரலோகம் தான்.
இங்கே நிறைய பேர் மாதம் மாதம் வந்து சாட்சி சொல்கிறாங்க. அடுத்த மாதம் கூட யாராவது சாட்சி சொன்னால் நல்லாயிருக்கும். உங்கள் குடும்பம் பரலோகமாக இருக்கா, எரி நரகமாக இருக்கான்னு. நான் பார்த்த வரைக்கும் கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே சொல்கிறது, கல்யாணம் அன்னைக்கு நல்லா தான் இருந்துச்சு, கோலாகலம் கொண்டாட்டம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஃபோட்டோக்கு போஸ்ட் நல்லா டிசைனாக கொடுத்தேன், இப்போ நின்னா கூட போஸ்ட் வர மாட்டேங்குது, கோவம் தான் வருது அப்படின்றாங்க. ஏன்னா கல்யாணம் முடித்து அதில் உள்ள போராட்டங்கள் ஏராளம். விளையாட்டு இல்லை கல்யாணம் நடத்துறது, குடும்பம் நடத்துறதுன்றது விளையாட்டு இல்லை, நிச்சயமாக கிடையாது. உள்ள என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அதான் ஒருத்தர் இப்படி சொன்னார், மேரேஜ் இஸ் நாட் ஃபார் பாய்ஸ், மேரேஜ் இஸ் ஃபார் மென், மேரேஜ் இஸ் நாட் ஃபார் கேர்ள்ஸ், மேரேஜ் இஸ் ஃபார் க்ரோன் விமன். கல்யாணம் என்று சின்ன பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டு கிடையாது. ஆனால் சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு ரொம்ப விளையாடுறாங்க, பார்க்கும்போது பாவமாக தான் இருக்குது. இந்த சந்தில் பூந்து அந்த சந்தில் பூந்து, அங்கே மறைஞ்சு இங்கே மறைஞ்சு, சர்ச்சில் கூட முக்காடு போடாத ஆளெல்லாம் முழு முக்காடு போட்டு கண்ணு மட்டும் காமிச்சு பைக்கில் பாஞ்சிக்கிட்டு போகும்போது, ஏன்பா உனக்கு இந்த பாடு, நல்ல காத்தோட்டமாக ஃப்ரீயாக போகலாம், இதுக்கு பின்னால் என்னென்ன பாடு இருக்குன்னு உனக்கு தெரியாமல் இப்படி பாஞ்சிக்கிட்டு போறியாப்பான்னு பாவமாக தான் இருக்கு, பரிதாபமாக இருக்கு. இப்படி வளைச்சு அப்படி வளைச்சு ஓட்டும் போது ஆண்டவா அப்படின்னு தான் ஜெபிக்க தோணுது. சில பேர் மறைஞ்சு ஒளிஞ்சு கடிதம் கொடுத்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி எல்லாம் முடிஞ்சு ஓஞ்சு கல்யாணம்னு முடிஞ்ச பிறகு அவங்க நினைக்கிறாங்க இன்றையிலிருந்து சொர்க்கம் துவங்குகிறது, சொர்க்க வாசல் திறக்கிறது. நான் பார்த்த வரைக்கும் திறந்தவங்களுக்கு சொர்க்கம் தெரியல. ஏன்னா அது நிறைய சவால்கள் நிறைந்தது, எவ்வளோ பாடு, உபத்திரவம், கஷ்டங்கள், துன்பங்கள், பாரங்கள் நிறைஞ்சது தான் என்னது சொல்லுங்க. அதாங்க உண்மை, நிஜ வாழ்க்கை. அதாங்க படத்தில் ரொம்ப நல்லா இருக்கும், மரத்தில் சுற்றி வர்றது, டான்ஸு. எந்த வீட்டிலங்க டான்ஸ் ஆடுறாங்க? பாட்டு போட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்களா? பனி மேலே ஆடுறது, தண்ணிக்குள்ளே ஆடுறது எங்கே நடக்குது? நிஜத்தில் அதெல்லாம் நடக்காது. நிஜத்தில் அது நிஜம் அப்படின்ற வாழ்க்கை, நிஜமான குடும்ப வாழ்க்கைன்றது ரொம்ப பாரம் சுமக்கிற வாழ்க்கை. குடும்பத்தை நடத்துகிற ஒரு பெண்ணை போய் கேட்டுங்க, அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமாப்பா சார், 10 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கிறேன்னா எனக்கெல்லாம் வீர வணக்கம் நடத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன்மார் அவங்கள கேட்டிங்கன்னா சொல்கிறது கூட முடியல அப்படின்வாங்க. அப்படி கஷ்டங்கள் இருக்கு, எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பாடுகள்ங்க, எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ சகிப்பு இருக்கணுங்க. அன்றைக்கு வெளியில் திருமணங்களை நடத்தும் போது அந்த காட்சி ரொம்ப அருமையாக இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? இந்த திருமணத்துக்கு கொண்டு வர்ற பெண்ணை என்ன மாதிரி குடும்பமாக, அதுக்கு ஃப்ரண்ட்டில் ஃப்ளவர்கள், பின்னாடி என்னது என்ன கேர்ள் அது என்னம்மா பிரைட்ஸ் மெய்டு, எல்லாம் ஒரே கலரில் கவுன் போட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி பிடிச்சிக்கிட்டு பூ பிடிக்கிறது, நல்லா தான் இருக்குது பார்க்குறக்கு. கல்யாணம் முடிஞ்சோன்னு எங்கே போனாங்கன்னே தெரியல, எல்லாம் ஓடிடுச்சுங்க, அவ்வளோதான். அதுக்கு மாதிரி நம்ம தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போனோம் இல்லையா? அன்னைக்கு நல்லா இருக்குது, ஃபோட்டோக்கெலாம் நல்லா இருக்குது போஸ். இப்போ ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, ஆன் த வெட்டிங் ஷூட்டு எல்லாமே பண்ணுறாங்க. போஸ்ட் வெட்டிங் ஷூட் தான் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும். அன்றைக்கு இந்த போஸை யாருமே கொடுக்க முடியல, கேமரா பார்த்தாலும் எரிச்சலாயிரும் எல்லாருக்கும், நீ வேற ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எங்கே உயிரை வாங்குறதுக்கு. அப்போ அது உண்மை என்னன்னா, நிஜ வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், அவ்வளோ எளிமை கிடையாது, நினச்சி கற்பனை பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு குடும்பத்தை நடத்தி எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணி கடன் இல்லாமல் குடும்பத்தை நடத்திட்டு போகிறதெல்லாம் அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது இல்லையா? அவ்வளோ கஷ்டமான ஒரு வாழ்க்கை. கணவனுக்குன்னு ஒரு பலி வந்தால் மனைவி உட்காந்துருக்கணும், மனைவிக்குன்னு ஒரு வேதனை வந்தால் கணவன் உட்காந்துருக்கணும், பிள்ளைக்குன்னு ஒரு வியாதி வந்தால் 2 பேரும் முடிச்சு உட்காந்துருக்கணும். சின்ன விஷயம் இல்லை, இது விளையாட்டு கிடையாது இது இல்லையா? அடிக்கடி நான் யோசிப்பேன், ஒரு கணவன் மனைவி கல்யாணம் பண்ணி வரும்போது அவங்க அப்படியே சிலையில் செதுக்கின மாதிரி வர்றாங்க. ஆனால் இந்த மேக்கப்பு, இந்த செதுக்குனது, இந்த ட்ரெஸ்ஸு, இது எங்கெங்கேயோ போய் ஷாப்பிங் பண்ணி மேட்சிங்காக இப்போ நிறைய பேர் தீம் வெட்டிங்லாம் போடுறாங்க. இன்னைக்கு கூட ஒரு கல்யாண விஷயம் பேசினேன், அதில் கூட பார்த்தீங்கன்னா கேள்வி என்னென்னா, மாப்பிள்ளை கேட்குறாரு, பொண்ணுக்கு என்ன கலர் பிடிக்கும் பாஸ்டர்,
ஏன்னா இவர் அதே கலரில் கோட்டு வாங்க போகிறாரு, இவர் அதே கலரில் புடவை வாங்கி கொடுக்க போகிறாராம். சூப்பராக இருக்கும் அதெல்லாம். பேசுறதுக்கு ரொம்ப கேக்கு கூட அதே கலரில், பின்னாடிக்கு ஸ்க்ரீன் அதே கலரில், பூ ஒரே கலரில், இடமே ஒரே தீம் போட்டு கார்டு கூட அதே கலரில் பண்ணுறாங்க. இதுக்கு தனியாக உட்காந்து யோசனை பண்ணி அவ்வளவு அதுக்கே பெரிய ஆயத்தெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் கட்டி வந்த மனைவி எவ்வளோ இளமையாக அழகாக அவள் ரொம்ப கச்சிதமாக வந்து நின்றாலும் அந்த உடம்புக்குள்ள எவ்வளோ பலவீனங்கள் வியாதிகள்லாம் வெளிப்பட போகுதுன்னு யாருக்கு தெரியாது. இந்த பேக்கேஜுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. ஆமாங்க, இந்த கணவன் பாருங்க அப்படியே கோட்டெல்லாம் போட்டு அப்படியே ஜம்முன்னு வர்றாரு, நிற்கிறாரு, ஒரே சென்டர்லாம் அடிச்சுக்கிட்டு ஜிஸ்ன்னு வந்து நிற்கிறாரு. இந்த ஆளுக்குள்ள நாளைக்கு என்னென்ன போராட்டம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுங்க, தெரியாது. விட்டுட்டு ஓடலாம் முடியாது. அவருடைய பலவீனம், வியாதி, கஷ்டம், தொல்லை என்ன வந்தாலும் நிற்கணும். கண்ணீர் எல்லாத்துல நிற்கணும். திருமண வாழ்வு என்பது அதிக சகிப்பு தேவை. யூ நீட் டு ஹேவ் லாட் ஆஃப் டாலரன்ஸ். சகிப்புத்தன்மை இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையை ரொம்ப நாள் நின்று பிடிக்கிறது முடியாத காரியம். இதை அந்த சகிப்புத்தன்மைக்கு நான் கற்றுக் கொடுத்த பாடங்களில் ஒரு சில காரியங்கள் நான் சொன்னேன். யூ ஹேவ் டு லேர்ன் த டிஃபரன்சஸ். ஒருவருடைய வித்தியாசங்களை கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா கண்டிப்பாக வித்தியாசமாக தான் இருப்பாங்க. கணவன் ஒரு விதமாக இருப்பார், மனைவி ஒரு விதமாக இருப்பாங்க. அவங்க வளர்ந்த விதம் ஒன்று, இவங்க வளர்ந்த விதம் ஒன்று. அவங்க சிந்திக்கிற விதம் ஒன்று, இவங்க சிந்திக்கிற விதம் ஒன்று. அவங்க பேசுகிற விதம் ஒன்றா இருக்கும், இவங்க பேசுகிற விதம் ஒன்றாக இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியாவது ஒரே மாதிரி இருக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இன்னொருத்தருடைய பாராட்ட பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரிஜினலாக வெளியே வருவாங்க. அவங்க யாருன்னு வெளியே அப்போ தான் தெரியும். அப்போ என்னடா நம்ம அப்போ பார்த்த மாதிரி வேற மாதிரி இருக்குது, இன்னைக்கு வேற மாதிரி இருக்குது. பொதுவாக பைபிளில் வாசிக்கும் போது யாக்கோபு தான் ஏமாந்தாருன்னு நம்ம நினைக்கிறோம். விரும்பின பொண்ணு ராகேல் கல்யாணம் பண்ணி வெளியே வந்தா கண்ணு ஒரு மாதிரி இருக்கு, யார் இதுன்னு பார்த்தா மாமனார் மாற்றி விட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம். லாபான் தான் பெரிய ஏமாத்துக்காரன். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எல்லா கல்யாணமே அப்படித்தான் இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னால குனிஞ்ச தலையை நிமிராத பொண்ணாதான் இருக்குது. இவரும் அப்பா இவ்வளோ தாழ்மையின் சுரபியா இருக்கிறாளே, வெச்ச கோட்டை கிழிச்ச கோட்டை என்ன பண்ண மாட்டா, தாண்ட மாட்டான்னு இவர் அப்படியே ஃபுல்லா மதி மயங்கிடுறாரு. அந்த அம்மா அந்த காப்பி எடுத்துட்டு வரும்போது கணவன் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க, அப்படியே குனிஞ்சு அப்படியே பயபக்தியோடு நடுக்கத்தோடு பயத்துடனே நடுக்கத்துடனே கொண்டு வந்து கொடுக்கும்போது இவர் அப்படியே அதில் மயங்கிடுறாரு. பா எங்கேயும் இந்த மாதிரி பார்த்ததில்லை. காப்பியை குடித்த உடனே அவருக்கு இனங்கானா ஒரு இன்பம். கடைசியில் இந்த ஒரு முறை தான் இந்த பொண்ணு குனிஞ்சிருக்கான்றது அப்புறமா தான் கண்டுபிடிக்கிறார். கல்யாணத்துக்கு அப்புறமா இவர் தான் குனிஞ்சு நிற்கிறார், அந்தம்மா நிமிர்ந்துட்டாங்க. மாற்றங்கள் வரதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது இல்லையா? நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னால மனைவி பேசவே மாட்டா பாஸ்டர், ரொம்ப அமைதி பாஸ்டர் அப்படின்னா கிட்ட சாட்சி சொல்றவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமா இவர் எப்போ பேசாத மாறிட்டாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த அம்மா மட்டும் தான் பேசுகிறாங்க. நீங்கள் சும்மா இருங்க, கொஞ்சம் பாஸ்டர் நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. என் முன்னாடி வச்சு அவர் அடக்கி உட்கார வைக்கிறாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏம்மா இது என்னம்மா, இது நியாயமாக இருக்கா? என்னை பற்றி உன்னை பற்றி எவ்வளோ சாட்சியெல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுட்டு போனார். பாஸ்டர் உங்கள் ஜெபத்துக்காக ரொம்ப நன்றி பாஸ்டர். ஆண்டவர் எனக்கு அருமையான ஒரு பெண்ணை கர்த்தர் கொடுத்தார் பாஸ்டர். வாய் திறந்து கூட பேச மாட்டேங்கிற. இப்படிலாம் சொல்லும் போது நான் சிரிச்சுக்கிடுவேன். எப்பா பார்த்து மாற்றங்கள் எதிர்பாராத விதமா குடும்பத்தில் வரும். அதெல்லாம் சகிச்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு சகிப்புத்தன்மை வேணும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். வித்தியாசமா இருப்பாங்க. ரெண்டாவது சொன்னேன், சகிப்பு எதுல கூட வேணும் அப்படின்னு கேட்டா, சொல்லுகிற காரியங்களை கவனிக்கும் போது கொஞ்சம் சகிப்பு வேணும். கவனிக்கிறதுக்கு சகிப்பு, ஏற்றுக்கொள்றதுக்கு சகிப்பு வேணும். லிசன் பண்றதுல ஒரு சகிப்பு வேணும் அப்படின்னு சொன்னேன். ஏனென்றால் திருமண வாழ்க்கை வரைக்கும் ஆரம்பிக்கிற வரைக்கும் பேச மாட்டாங்க. சொல்றதெல்லாம் அப்படியே செய்வாங்க, எல்லாத்துக்கும் இணங்கி வருவாங்க, கேட்கறதுக்கெல்லாம் ஆமா போடுவாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா நான் சொல்றது நீ செய்யணுவாங்க. கணவன் இடத்துலையும் அதுதான், மனைவியின் இடத்துலையும் அதுதான் இல்லையா? பொதுவாகவே ஒருத்தர் சொன்னார், அதாவது கணவன் தலை, மனைவி சரீரமா, அது நம்ம பொதுவாக கேட்டிருக்கோம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா
கணவன் வந்து தலையாம், மனைவி கழுத்தான். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? கணவன் வந்து தலைதான், கழுத்து யாரு? மனைவி தான். திரும்பினா திரும்பணும், குனினா குனியணும், நிமிர்னா நிமிரணும். அப்படிதான் எல்லா வீட்லையுமே அம்மா ஆட்சி தான் நான் பார்த்த வரைக்கும். என்னங்க அமைதியா இருக்கீங்க? பொதுவாக அப்படிதான் இருக்கு. கல்யாணம் கட்டிட்டீங்க, அவ்வளோதான். டோட்டல் கண்ட்ரோல் யார்கிட்ட? ஒருத்தர் கல்யாணம் பண்ணாதவர் தான் நல்ல தலையாட்டுறாரு. உண்மை அது. யூ ஹாவ் டு லிசன். தே டேக் டோட்டல் கண்ட்ரோல். அவங்க எல்லா தீர்மானங்களையும் அவங்க கையில் என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க. அப்போ அந்த ஆலோசனைகளை கேட்கறதுக்கு என்ன வேணும்? சகிப்பு அவசியம். அப்போ நம்ம கடந்த வாரம் பேசும்போது எதில் சகிப்புன்னா அதை கவனிக்கிறதுல சகிக்கணும். ஒருத்தர் சொல்லும் போது ஆலோசனைகளை கேட்கறதுக்கு சகிப்பு இல்லைன்னா நம்ம வாழவே முடியாதுன்னு சொன்னேன். அதில் ஒரு முக்கியமான காரியம், இந்த கேட்கறத பற்றி பேசும்போது கடந்த வாரம் நான் ஆரம்பித்தேன், நான் அதை தொடரணும். குழந்தைகளை போல கவனிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க. ஆமாம், அந்த கவனிக்கிறதுல சகிப்பு அப்படின்னும் போது ஒருத்தருடைய ஆலோசனையை கேட்கறதுன்னா, குடும்ப வாழ்க்கைன்றது ஒரே ஆள் நடத்திட்டு போக முடியாது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வந்து காரியங்களை பரிமாறிக்கொள்ளணும். 2 பேரும் ஆலோசனை பண்ணி தீர்மானம் எடுத்து நடக்கிறது தான் கல்யாணம். திருமண வாழ்க்கையில் வந்து கவனிக்கணும், அதில் ஒரு பொறுமை வேணும், சகிப்பு வேணும்னு சொல்லும் போது எப்படி கவனிக்கணும்னா, பைபிளில் வந்து கவனிக்கிறதுல கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா, குழந்தைகளை போல கவனிக்க வேண்டும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். ஒரு பிள்ளையை நம்ம பொதுவாக என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, ஒரு பெற்றோர் சொல்ற வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அந்த லிசனிங் ஹேபிட் வந்து பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்ப்போம். பொதுவாக பிள்ளைகளும் பொதுவாகவே வளருகிற காலங்களில் செவி கொடுத்து வாழ்வாங்க. அவங்க அப்பா அம்மா சொல்ற பேச்சை கேட்டு வாழும்போது அந்த பிள்ளைகள் நல்லொழுக்கத்தில் வளர்றதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் குடும்ப வாழ்க்கையில் கணவனுடைய வார்த்தையை மனைவி கேட்கணும், மனைவி வார்த்தையை கணவன் என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். கேட்காமலே இருப்பேன், நான் தான் பேசுவேன், நான் தான் சொல்லுவேன், நான் கேட்க மாட்டேன்னு சொல்லும்போது பொதுவாக அப்படிப்பட்ட ஆணவமாக நடக்கிறவங்க, கொஞ்சம் கூட தாழ்மையாக இல்லாதவங்க, இணக்கமாக இல்லாதவங்க, சகிச்சுக்கிடாதவங்க, அதாவது மனைவியினுடைய வார்த்தைகளுக்கு சகிப்பு இல்லாமல், கணவனுடைய வார்த்தையை சகிச்சுக்காமல், இப்படி ரொம்ப தாந்தோணித்தனமாக காரியங்களை செய்கிறவங்க பொதுவாக அவங்க குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக வெற்றியாக வர்றதை நான் பார்த்ததே கிடையாது. நிறைய வீடுகளில் வந்து மனைவிகளை வந்து கொத்தடிமை மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க. எதுவுமே பேச முடியாது, எதுவுமே அவங்க சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி, வாய் திறந்தாலே பிரச்சனை தான் அப்படின்னு வச்சுருப்பாங்க. சில இடங்களில் கணவனை பேச விட மாட்டாங்க, எல்லாம் அவங்க தான், எதை கேட்டாலும் அவங்க தான். நான் சில பேருக்கு ஃபோன்லாம் பண்ணும்போது பார்த்துருக்கேன். நீங்களாம் நல்லவங்க, உங்களை பற்றி சொல்ல, மற்றவங்களை சொல்கிறேன். இப்போ சில பேருக்கு ஃபோன் பண்ணால் கணவன் தான் பேசுவார், ஆனால் பின்னாடி இருந்து ஒரு ப்ராம்ப்டிங் நடந்துகிட்டே இருக்கும். சொல்லுங்க பாஸ்டர், இப்படி சொல்லுங்க, வரீங்களா, வர்றோன்னு சொல்லுங்க. அதை வர்றோம் பாஸ்டர். எப்போ வர்றது பதர், எப்போ வர்றீங்க? பின்னாடி 10 மணிக்கு வரோன்னு சொல்லுங்க. 10 மணி பாஸ்டர். எனக்கு பார்க்கும்போதே பாவமாக இருக்கும். என்ன மனுஷன் பாவம், டோட்டல் கண்ட்ரோல். என்ன பேசணும்னு பின்னாடி ஸ்கிரிப்ட் எழுதினாதான் இவர் பேசுவார். அப்படி ஆயிடுது. இப்படி கணவன் சொல்றது அப்படியே மனைவி கேட்கறது, மனைவி இப்படி அடிமைகளை போல வச்சுருக்காங்க. அது கேட்கலன்னா பெரிய என்ன ஆகிடும்? பிரச்சனை ஆகிடும். நிறைய கணவன் மாதிரி எதுக்குங்க பிரச்சனை அப்படின்னு அமைதி ஆகிடுறாங்க. சில மனைவி மாதிரி எதுக்கு வம்புன்னு அமைதி ஆயிடுறாங்க. இப்படி நம்ம ஒருத்தர் கவனிக்க, அவங்க சொல்றதை கேட்கறதுக்கு மனம் இல்லாத ஒரு சகிப்பு இல்லாமல் போச்சுன்னா குடும்பம் வந்து நடத்துறது ரொம்ப கஷ்டங்க. அந்த குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கவே வாய்ப்பு இல்லவே இல்லை. சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அமைதியாக உட்காந்துருக்காங்க அப்படின்றதுக்காக சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. அந்த கவனிக்கிற ஒரு இருதயம் இருக்கணும். இன்னொருத்தர் வந்து நம்முடைய கருத்தை விட மாறான ஒரு கருத்தை, மாற்று கருத்துக்களை எடுத்து வைக்கும்போது அதை வந்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை ரொம்ப அவசியம். அந்த மாற்று கருத்துக்களை அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு மனப்பான்மை இருக்கணும். அதை வந்து பரவாயில்ல, என்னுடைய தாட்டை விட அவங்களுக்கு தாட் வித்தியாசமாக இருக்குது, அதை நான் ப்ராசஸ் பண்ண விரும்புகிறேன், அதை நான் கவனிக்க விரும்புகிறேன், அதை யோசிக்க விரும்புகிறேன், சிந்திக்க விரும்புகிறேன், கேட்க விரும்புகிறேன் அப்படின்றதுக்கு ஒரு சகிப்பு தேவை. சகிப்பு இல்லைன்னா ரொம்ப ஷார்ட் ஃபியூஸ் மாதிரி இருப்போம். நம்ம சீக்கிரமாக நம்ம கான்வர்சேஷன்ஸ் வந்து சண்டையாக மாறிடும். லிசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி லிசன் பண்ணணும்னா, பிள்ளைங்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம். பிள்ளைங்க எப்படி லிசன் பண்ணணும் அப்படின்னு பைபிளில் வாசிக்கும் போது இந்த பிள்ளைங்க லிசன் பண்ணுறதுனால என்னெல்லாம் அவங்களுக்குள்ள நடக்குதுன்றது நிச்சயமாக நான் சொல்கிறேன். நாமளும் அந்த லிசனிங் ஹேபிட்டை பில்ட் பண்ணும்போது சில காரியங்கள் நமக்குள்ள நடக்குது. முதலாவது லிசனிங் என்ன செய்யும் அப்படின்னா, நீதிமொழிகள் 23:22 பாருங்க. நீதிமொழிகள் 23:22.
உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. இது பேசிக்கா என்ன சொல்லுதுன்னா, லிசனிங் லைக் சில்ட்ரன் பில்ட்ஸ் ரிலேஷன்ஷிப். நாம சிறு பிள்ளைகளைப் போல ஒருவருடைய ஆலோசனைகளை கேட்க மனம் இருக்குமானால் உறவுகளை அது என்ன செய்யும்னா ஆழமாக கட்டும். அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு அட்மாஸ்பியரை பில்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி நல்லா கவனிங்க. ஒருவரே பேச வேண்டும், இன்னொருத்தர் பேசவே கூடாது அப்படின்ற பழக்கங்கள் உங்க வீட்டில் வந்து எடுத்துருங்க. அது வந்து உங்களை ரிலேஷன்ஷிப்பில் உங்களை ரொம்ப டீப்பாக ஸ்ட்ராங்காக உங்களை வந்து நெருக்கமாக கொண்டு வரவே வராது. நான் தான் பேசுவேன், நீ பேசவே கூடாது, நீ கேட்டுட்டு மட்டும் தான் இருக்கணும்னு யார் சொன்னாலும் அது வந்து உங்களுக்குள்ள ஒரு ஆழமான உறவை கொண்டு வரும். நிறைய மனைவிமார், வேதனையோடு சொல்கிறேன், நிறைய மனைவிமார் கணவனுக்கு பயந்துக்கிட்டு வாயமுட்டு அமைதியாக இருக்காங்க. நிறைய கணவன்மார் பயந்துட்டு அமைதி. ஏன்னா பிரச்சனை வந்துட போகுது, ஏதோ அடிதடியில் முடிஞ்சிட போகுது, ராத்திரி நிம்மதி இல்லாமல் போயிட போது, பிள்ளைங்க பார்க்குறாங்க, பிள்ளைங்க முன்னாடி ரொம்ப பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு பயந்து பயந்து பேசாமலே அமைதியாக இருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்புக்கு இது அஸ்திபாரம் கிடையாது, இது ஆதாரமானது கிடையாது. வீடுன்றது எப்படி இருக்கணும்னா, கணவனுக்கும் பேசுறதுக்கு தைரியம் இருக்கணும், மனைவிக்கும் பேசுறதுக்கு என்ன இருக்கணும், தைரியம் இருக்கணும்னு சொல்றதை விட எப்படி சொன்னால் விடுதலை இருக்கணும். ஒரு மனசில் பயப்படவே கூடாது. நான் வந்து எந்த கருத்தையும் சொல்லும் போது என் மனைவி வந்து எதிர்க்க மாட்டாங்க, அவங்க கேட்பாங்க அப்படின்னு கணவனுக்கு தெரியணும். அதே போல் மனைவிக்கு ஒரு தைரியம் இருக்கணும். என் கணவன்கிட்ட நான் பேசுறதை பற்றி அவர் எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார். நான் என்ன காரியம் சொன்னாலும் அவர் கடைசியில் அதுதான் முடிவெடுக்கிறாரோ இல்லையோ, அட்லீஸ்ட் நான் பேசும்போது தடை பண்ண மாட்டார், அதை நல்லா காது கொடுத்து என்ன பண்ணுவார், கேட்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஃப்ரீடம் இருக்கணும் வீட்டில். அது அப்படி இருப்பீங்களான்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப டைனமிக்காக இருக்கும், ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்கும். அது வந்து நீங்கள் பயந்து பயந்து நடிங்க. நிறைய மனைவிமார் பார்க்குறேன், அவங்க கணவன்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய ஃபில்டர்ஸ் வச்சு வச்சு பேசுவாங்க. ஏன்னா எதாவது தப்பாக பேசிட்டேன்னா அடி விழுந்துரும், திட்டுருவார், கத்துவார், பிரச்சனை பண்ணுவார். அதனால ஐயோ இதெல்லாம் சொல்லாதீங்க என் ஹஸ்பண்ட், சில பேர் சொல்லுவாங்க, என் ஒய்ஃப்ட்ட அது சொல்லிடாதீங்க பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கணவன் மனைவி ஒருத்தர் பார்த்து பயப்படவே கூடாது. ஒன்றும் சில எது வேணாலும் என் மனசில் இருக்கிறத நான் ஓப்பனாக பேசுவேன், அப்படியே ஓப்பன் ஹார்ட்டடாக கேட்பாங்க, அப்படியே அங்கீகரிப்பாங்க, அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, எது வேணாலும் சொல்லுவாங்க. சிலது வந்து சொல்லுவேன் நல்ல ஐடியாமான்னு சொல்லுவார், சிலது வந்து வேண்டாம் இது வேணாம், இது நான் யோசித்தேன், முன்னாடி யோசித்தேன், இதில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் செய்ய வேணாம், இது சரிப்படாதுன்னு ஓப்பனாக சொல்லுவாங்க. நானும் உடனே ஓகே ஃபைன், நானும் யோசித்து பார்ப்பேன். இப்படி ஒரு ஃப்ளூயிடான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம் எங்கள் நடுவில். பயந்தெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் ஒருத்தர் என்ன பண்ணதில்லை, பேசுனதில்லைன்னு சொல்கிற ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இருக்குமானா உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் சொல்கிறத திருப்பி சொல்லணுமா எனக்கு தெரியல. எனக்கு நீங்கள் பேசும்போது ஃபில்டர் இருக்கக்கூடாது. ஃபில்டர் இருக்குன்னா சம்திங் இஸ் ராங். ஃபில்டரே இருக்கக்கூடாது, நோ ஃபில்டர்ஸ். சில வேளையில் சில கணவன்மார் வந்து தன் மனைவிட்ட பேசும்போது தன்னுடைய அம்மாவை பற்றி ரெஃபரன்ஸே கொடுக்க மாட்டாங்க. போனேன் பார்த்தேன் பேசினேன் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லிட்டா அடி விழுந்துரும், உத விழுந்துரும், பிரச்சனை ஆகிடும், அன்னைக்கு ராத்திரி சாப்பாடு கிடைக்காது, இப்படி பயந்துருவாங்க. அதே போல் சில மனைவிமார் வந்து தன்னுடைய பெற்றோர் அடுத்த காரியங்கள், தான் குடும்பத்துக்கு அடுத்த காரியங்களை கணவன்கிட்ட மட்டும் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. அவங்க கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் பேசிட்டு சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட்டை மட்டும் சொல்கிறாதீங்க, நமக்குள்ளே பேசிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும், 500 ரூபா வேணுமா, என்கிட்ட வாங்கிட்டு போயிடுங்க, அவர்கிட்ட மட்டும் நான் கொடுத்தேன்னு என்ன பண்ணாதீங்க, சொல்றாதீங்க, பெரிய பிரச்சனை பண்ணிடுவாரு. இது வந்து என்னன்னா அவுட் ஆஃப் ஃபியர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுது, ரொம்ப நாள் நிற்காது. இது இட்ஸ் நாட் கோயிங் டு பி வெரி ஸ்ட்ராங். அப்படி பயமுறுத்தி அந்த ஒரு குடும்பத்தை நடத்தாதீங்க. எது வந்தாலும் வெளிப்படையாக பேசலாம், வெளிப்படையாக நம்ம நடந்து கொள்ளலாம், பயந்து மறைச்சு ஒளிஞ்செல்லாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள எனக்கு மனம் இருக்குது, யார் வேணாலும் எதை வேணாலும் பேசுறதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, அவங்க கருத்துக்களை சொல்கிறதுக்கு என்ன இல்லை, எந்த தடையும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. இன்னொருத்தருடைய தாட்ஸை ப்ரெசென்ட் பண்ணும்போது அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண தெரியணும். அதாவது எல்லாத்தையும் அக்ரி பண்ணணும் அவசியம் இல்லை, எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை, பட் அட்லீஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, யூ ஹேவ் த ஃப்ரீடம் டு டெல் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. உன்னுடைய கருத்து இப்படி இருக்குன்னா நீங்கள் சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். அதை நம்ம செய்கிறோமா செய்யலையான்றது அப்பமா யோசித்துக்கலாம், பட் சொல்கிறத சொல்லம்மா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அது பேசுறதுக்கு முன்னாடி தயங்கக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்கிற வார்த்தை தயங்கக்கூடாது. தயங்கி பயந்து ஃபில்டர் போட்டு பாதி சொல்லி பாதி சொல்லாமல் இதில் சொன்னால் ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படி பயந்து மறைச்செல்லாம் சொல்லக்கூடாது. ஃப்ரீயாக பேசணும். எப்படி 2 நண்பர்கள் பேசும்போது ஃபில்டரே இருக்காது இல்லையா, எதையுமே அவங்க மறைச்சு ஒழிச்சு
வடிகட்டிலாம் சொல்ல மாட்டாங்க. இருக்கிறதா ஜாலியாக சொல்லிட்டு சிரிச்சுட்டு போவாங்க, அக்ரி பண்ணுவாங்க, டிஸ்அக்ரி பண்ணுவாங்க, வி அக்ரி டு டிஸ்அக்ரின்னு போயிடுவாங்க. ஒருத்தர் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சம்மதிக்கிறோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க, வி அக்ரி டு டிஸ்அக்ரி. அந்த ஒரு ஃப்ளூயிடான ஒரு கான்வர்சேஷனுக்கு வந்து சகிப்புத்தன்மை ரொம்ப தேவை. ஒரு சைல்ட் லைக் ரிலேஷன்ஷிப், சைல்ட் லைக் கான்வர்சேஷன், கம்யூனிகேஷன், லிசனிங் ஹேபிட் வந்து இட் ஆக்சுவலி பில்ட்ஸ் ரிலேஷன்ஷிப். ரெண்டாவது பாருங்க, நீதிமொழிகள் 13:1 பாருங்களேன், 13:1. நீதிமொழிகள் 13:1. ஞானமுள்ள மகன் தன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரிகாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். நம்பர் 2, லிசனிங் லைக் சில்ட்ரன் ப்ரூவ்ஸ் ஃபைன் கேரக்டர். ஒரு குழந்தையை போல நாம வந்து இன்னொருவருடைய கருத்துக்களை நம்ம கேட்கிற ஒரு மனம் இருக்குமா? நான் முதலாவது சொன்னேன், இட் பில்ட்ஸ் ரிலேஷன்ஷிப். உறவுகளை கட்டி காக்கிறதுல ரொம்ப பெரிய பங்கு வந்து இந்த கேட்கிற சகிப்பு இருக்கிறது. ரெண்டாவது வந்து இன்னொருவருடைய கருத்துக்களை கேட்கிற ஒரு சகிப்பு நமக்கு இருக்குமானா அது நம்முடைய குணம் நல்ல சுபாவத்தை உருவாக்கும். நல்ல குணம். சொல்லுகிறார் பாருங்க, ஞானமுள்ள மகன் தான் போதகத்தை கேட்பானா, பரியாசக்காரன் வந்து கடிந்து கொள்ளுதலை செவி. அதாவது இந்த கேட்காம இருக்கிறது, சொல்றதை கவனிக்காம இருக்கிறது வந்து ஒரு நல்ல குணத்திற்கு அடிப்படை இல்லை. நல்ல குணவான்கள், குணவதிகள் எப்பவுமே லிசன் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பொதுவாக நீங்க பாருங்க, குட் மேனர்ஸ்ன்றது என்ன தெரியும்ல? நீங்க தடவை டிவியில் வந்து டிபேட்லாம் நடக்கிறது பார்த்துருக்கீங்களா? டிபேட்ன்றது தமிழ் என்னப்பா? பட்டிமன்றம் இல்லை, விவாத நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க பார்த்துருக்கீங்களா? அப்போ நீங்கள் இதில் வந்து 2 விதமான ஆட்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை பேசவே விட மாட்டாங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்கிறப்ப இவங்க நடுவில் புகுந்துட்டு இவங்க பாட்டி இவங்க கருத்தை சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நீ பேசும்போது அமைதியாக தானே இருந்தேன், நீங்கள் பேசுகிற வரைக்கும் நான் என்ன பண்ணேன், அமைதியாக கேட்டுட்டு இருந்தேன். நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க, நீங்கள் எதுக்கு நான் பேசும்போது ஏன் டைமில் உள்ள குறுக்கிடுறீங்கன்னு சொல்லுவாங்க. குட் கேரக்டர், குட் மேனர்ஸ் யாருக்கு இருக்குன்னா, ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா சரி அவங்க பேசி முடிக்கட்டும்னு என்ன பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சொல்லுமா, நீ சொல்கிறத சொல்லு, உனக்கு என்ன சொல்லணும். பொதுவாக மனைவிகள்கிட்ட கணவன்கிட்ட ரொம்ப பொறுமையாக இருக்கணும். கணவன் ரொம்ப பொறுமை, ஏன்னா அவங்க சொன்னதை 4 முறை சொல்லிட்டு முடிச்சேன்னுவாங்க. ஸோ அது அப்படி தான் அவங்க ஸ்டைல் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கே என்ன சொன்னோன்றது மறந்துடும். அதனால் கொஞ்சம் விலாவாரியாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பொறுமை வேணும். முடிச்சுட்டாங்க நினைக்க இல்லை, இன்னொன்று சொல்லிடுறேன், என்ன சொல்ல வந்தேன்னா திருப்பி ஃபஸ்ட்டில் இருக்கு தான் சொல்லுவாங்க. சரி சொல்லிடுறேம்மா அப்படின்னு ஒரு பொறுமை உங்களுக்கு இருக்கணும். அதே போல் கணவன் பேசுகிறாருன்னா அது முழுசாக கேட்குற ஒரு பொறுமை இருக்கணும். வழியிலே கட் ஷார்ட் பண்ணாதீங்க. போதும் எல்லாம் தெரியும், என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியும். அப்படி சொன்னீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப தூரம் போகாது. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்றதை கேட்கறது வந்து ஒரு நல்ல கேரக்டர். இட்ஸ் அ குட் மேனரிசம். குட் மேனர்ஸ் இருக்கிறவங்க இன்னொருத்தர் பேசும்போது கட் ஷார்ட் பண்ண மாட்டாங்க. பேசுங்க, வேறு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கான்னு கேட்கணும். இன்னும் எதாவது சொல்ல வேண்டியிருக்கா, வேறு ஏதாவது நீங்கள் பேசணுமா, ஏதாவது சொல்ல வரீங்களா, நான் பேசணுமா இப்போ அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரியா, இதெல்லாம் நாங்கள் கேட்டதே கிடையாது அப்படின்னு சில பேர் என்னை பார்த்து முழிக்கிற மொழியிலே தெரியுது. அந்த மாதிரி இருக்கு. லெட் தெம் ஸ்பீக், கிவ் தெம் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக். ஃப்ரீடமாக பேசுகிற கொடுங்க, பேசி முடிக்கட்டும். பேசி முடித்த பிறகு அதை சம்மதிக்கிறோமா இல்லையா, ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா அப்படின்னு தீர்மானம் பண்ணலாம். பேசுவதற்கு இடம் கொடுப்பது வந்து இட் ஆக்சுவலி இஸ் அ ப்ரூஃப் ஆஃப் குட் கேரக்டர் அண்ட் மேனரிசம்ஸ். கடைசியாக லிசனிங் லைக் சில்ட்ரன் அப்படின்றது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டால், நீதிமொழிகள் 19:20 வாசிங்க. நீதிமொழிகள் 19:20. நீ அந்திய காலத்தில் ஞானம் உள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். அந்திய காலத்தில் ஞானம் உள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதி ஏற்றுக்கொள். 3வது, குழந்தைய போல ஆலோசனை கேட்குற குணம் அந்த பிள்ளைங்கிட்ட கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் ஏன் அவசியப்படுதுன்னு கேட்டால், லிசனிங் லைக் சில்ட்ரன் ப்ரிப்பேர்ஸ் யூ ஃபார் த ஃபியூச்சர், அன்சீன் ஃபியூச்சர். நாம் பார்க்காத அறியாத வருங்காலத்திற்கு இந்த குழந்தையை போல கேட்குற குணம் வந்து நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பொதுவாக நீங்கள் பாருங்கள், பிள்ளைங்கிட்ட பேசி பாருங்களேன், நிறைய பிள்ளைங்க சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க. நம்ம சொல்கிற ஆலோசனை என்ன பண்ண மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. ஏன் அவங்க கேட்க மாட்டாங்கன்னா, வருங்காலத்தில் நடக்க போகிற பிரச்சனைகளை பற்றி அவங்களுக்கு அறிவு இல்லாதனால தான். என்னென்ன சவால்கள் அவங்க சந்திக்க போகிறாங்கன்னு ஒரு பெற்றோர் அறிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஸ்டூடெண்ட்டாக இருந்து அவங்க வேலைக்கு போய் வாழ்க்கையை பார்த்து அவங்க அனுபவத்திலேருந்து பேசும்போது இந்த பிள்ளைகளுக்கு சொல்கிறது விளங்காது. ஆனால் ஒரு பெற்றோர் பேசும்போது அனுபவத்தோடு பேசுகிறாங்க. அவங்க சும்மா பேசலை, அவங்க ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா
தே பீன் தேர். அவங்க அதெல்லாம் பார்த்துருக்காங்க. அநேக பிள்ளைகள் பொதுவாக நினைக்கிறது என்னன்னா, எங்கள் டேடிக்கு ஒன்றுமே தெரியாது. உண்மை என்னென்னா, பிள்ளைக்கு தான் ஒன்றும் தெரியாது. 13 வயசில் ஒரு பிள்ளை கண்டுபிடிக்கிற பெரிய கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? உலகளாவிய கண்டுபிடிப்பு. 13 வயசில் எல்லா பிள்ளையும் கண்டுபிடிக்கிற பெரிய கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? ஐ நோ எவ்ரி திங். எனக்கு எல்லாம் தெரியும். அதான் பெரிய கண்டுபிடிப்பு. They think they know everything. The truth is they have not seen life enough. அவங்க வாழ்க்கையை பார்க்க வேண்டிய அளவு என்ன செய்யலை, பார்க்கல. ஆனால் ஒரு தகப்பன் ஒரு தாய் பிள்ளையை உட்கார வச்சு ஆலோசனை கொடுக்குறாங்கன்னா, ஒவ்வொரு வேர்டுக்கு பின்னால் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், அனுபவம் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க சில காரியத்தை செய்யாதன்னு அப்படி சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் இவங்க பட்டு வந்திருக்காங்க. இவங்க நினைக்கிறாங்க நம்ம தான் புதுசாக பார்த்துட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க. they know what they are talking about. இங்கே வேணாம்ப்பா, இங்கே போகாதப்பா அப்படின்றாங்கன்னா தெரியும் அவங்களுக்கு. இதெல்லாம் நானும் பார்த்துருக்கேன். ஸ்கூல் வயசில் நான் பார்த்துருக்கேன், காலேஜ் டைமில் நான் பார்த்துருக்கேன், வேலையில் நான் பார்த்துருக்கேன். அதை வச்சு தான் சொல்கிறேன் இதை செய்யாதுன்னு. அனுபவத்திலேருந்து பேசுகிறாங்க. அவங்க அனுபவத்திலேருந்து பேசுகிறதுனால இனி வரப்போகும் பிரச்சனைகள் என்னன்னு அவங்களால நிதானிக்க முடியுது. அதை ஒரு பிள்ளை கேட்க ஆரம்பிக்கும் போது அவன் காணாத ஒரு வருங்காலத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்றதுக்கு ஒரு வழியை உண்டாக்குறான், ஒரு ஆயத்தத்தை உண்டாக்குறான். அதான் வேதம் சொல்லுது, இப்போ நான் சொல்கிற ஆலோசனை இப்போ புரியாது, ஆனால் அந்திம காலத்தில் உனக்கு புரியும். இப்போ சொல்கிறது உனக்கு இப்போ புரியாது, 10 வருஷம் கழிச்சு உனக்கு புரியும். யூ வில் நோ வை ஐ எம் சேயிங் திஸ். நான் ஏன் இதை சொன்னேன், ஏன் இப்படி பேசினேன், ஏன் இதை வேணும்னு சொன்னேன், ஏன் இது வேணான்னு சொன்னேன், ஏன் இதை எடுத்துக்கோன்னு சொன்னேன், ஏன் இதை எடுக்காதன்னு சொன்னேன், ஏன் இதை தொடுனேன், ஏன் இதை தொடாதுன்னு சொன்னேன், ஏன் இப்படி செய்யினேன், ஏன் செய்யாதன்னு சொல்கிறேன். இதெல்லாம் உனக்கு இப்போ புரியாது, கொஞ்ச நாளில் புரியும். அப்போ ஒரு கணவன் மனைவி 2 பேரும் பேசும்போது ஒருத்தருடைய ஆலோசனை ஒருத்தர் கேட்கறது ஏன் அவசியம்னு கேட்டால், நிறைய வேளையில் கவனிங்க, ஒரு ஹஸ்பண்ட் என்னதான் சாமர்த்தியசாலியாக இருந்தாலும் ஒரு கார் ஓட்டும் போது பார்த்துருக்கீங்களா? ஒரு கார் ஓட்டும் போது, இப்போ நம்ம இந்தியன் ரோட்டில் கார் ரைட் ஹேண்ட் டிரைவ் இல்லையா, ரைட் சைடில் தான் ஸ்டேரிங் இருக்கும். ஆனால் அந்த லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள், அது ஒரு பிளைண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. கார் ஓட்டுறவங்க என்னதான் சாமர்த்தியசாலியாக இருந்தாலும் அந்த லெஃப்ட் சைடில் சில இடங்களில் என்ன இருக்குன்னு எட்டி பார்த்தா கூட என்ன பண்ணாது, தெரியாது. என் காரில் லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு கேமரா கூட வச்சுருக்காங்க. அழுத்தினா கேமராவில் உடனே லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னா, அதை வச்சுட்டு கூட மோதி இருக்கான் போய். ஏன்னா அந்த கேமரா ஆங்கிளில் மாட்டாத ஒன்று இருக்குது, அங்கே உள்ள ஒன்று நாய் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது, அங்கே ஒரு கண்ணுக்குட்டி ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது. தெரில, அது என்னதான் கேமரா வச்சாலும் நேரில் பார்க்குறது போல இல்லை. சில வேளையில் கேமராவில் இந்த கண்ணுக்குட்டி இல்லையே நினச்சிட்டு இப்படி திரும்பும் போது மனைவி பக்கத்தில் ஐயோ ஐயோ கண்ணுக்குட்டி எங்கே ஒன்றுமே தெரில, நேரில் பார்த்தா தெரியுது. வாழ்க்கைன்றது அதே மாதிரி தாங்க. கணவன் நினைப்பாரு நமக்கு எல்லாம் தெரியும்னு. ஆனால் நிறைய வேளை ஒரு மனைவி என்ன பண்ணுவான்னா, கணவன் பார்க்க முடியாத ஒரு பிளைண்ட் சைடு அந்த அம்மா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கு இதை செஞ்சால் எப்படி முடியும்னு அந்த அம்மா பார்த்து சொல்லுவாங்க. இப்படி வேண்டாங்க, இது இப்படி இங்கே போய் முடிய போது, இது வேண்டான்னு சொல்லுவாங்க. சில வேளையில் கணவன் சொல்வார், நீ இப்படி அவசரப்பட்டு போகிற, இது இந்த பிரச்சனை முடிய போதுன்னு அவர் சொல்லுவார். ஏன்னா அவர் இன்னொரு ஆங்கிள்லேருந்து அவர் பார்க்குறாரு, இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் அவர் பார்க்குறாரு. அப்போ 2 பேரும் என்ன செய்யணும்னா, இன்னொருத்தருடைய கருத்துக்களுக்கு நம்ம இடம் கொடுக்கணும், நம்ம மரியாதை கொடுக்கணும். சரி, அவங்க வித்தியாசமாக ஒரு ஆங்கிளில் சொல்கிறாங்க, இதை நம்ம பார்க்கல, நமக்கு புரியலைன்னு அவங்க நிதானிக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், கொஞ்சம் பார்த்து போகணும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் நிதானமாக ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு அந்த ஆலோசனை கேட்குறதுக்கு ஒரு சகிப்பு உள்ளே இருந்துருச்சுன்னா, முடிவில் நன்மை பெறுறது யார் தான்? நம்ம தான். குடும்பத்துக்கு அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் நான் பார்க்குறது தான் உலகம், எனக்கு தெரிஞ்சது தான் வாழ்க்கை அப்படின்னு தயவுசெய்து யாருமே தீர்மானம் எடுக்காதீங்க. லிசன் பண்ணுங்க. விசேஷமாக நம்ம கருத்துக்கு முரணான ஒரு கருத்தை மனைவி கணவன் சொல்லும்போது சில பேர் அவங்கள எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதான் பிரச்சனை. சில கணவன்மார் சொல்கிறது வார்த்தையை நான் பார்த்துருக்கேன், நான் எதை சொன்னாலும் நீ எப்பவுமே ஆப்போசிட்டாக தான் பேசுவேன் அப்படின்வாங்க. சில மனைவியோட சொல்லுவாங்க, நான் எதை கேட்டாலும் நீங்கள் வேணான்னு தான் சொல்லுவீங்க. அப்படி எடுக்காதீங்க, அப்படி சொல்லவே சொல்ல. சரி, அவங்க சொல்கிறதும் கொஞ்சம் உட்காந்து நிதானித்து பார்த்து கொஞ்சம் யோசித்தீங்கன்னா அந்த சைடு உங்களுக்கு தெரியும். எப்படி ஒரு கார்லேருந்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்காத காரியத்தை வண்டியை நிறுத்திட்டு இறங்கி போய் பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையாகவே இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம்ல, அதை போல் கொஞ்சம் நேரம் எடுத்து நிதானிச்சிங்கன்னா நிறைய காரியங்களை கண்டுபிடிப்போம். அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. சில பேர் சூடுபட்ட பிறகு தான் சொல்லுவாங்க, நீ கரெக்டாக தான் சொன்ன, நான் தான் கேட்காம போயிட்டேன். கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு உரைக்கும், கொஞ்ச நாள் கழித்து புரியும், எல்லாம் பட்ட பிறகு. ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெரிய நஷ்டம் வந்திருக்கும், பணத்தில், பொருளில், பேச்சில், மரியாதையில் நஷ்டம் வந்திருக்கும். ஆனால் முன்னாடியே அவங்க சொல்லியிருப்பாங்க, வேண்டாங்க, இது போகாதீங்க, அது செய்யாதீங்க, அப்படி பேசாதீங்க, கொடுக்காதீங்க, நீங்கள் வாக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் வேகமாக போயிடுவார், நீ கடை, உனக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி தான் போயிட்டு சூடுபட்டு வருவார் அமைதியாக. சைனீஸ் ஸ்டைலில், ஜாப்பனீஸ் ஸ்டைலில் இறங்குவார். அப்பவுமே புரியும்
எங்கேயோ சூடுபட்டு வந்திருக்கிறார். ஏன்னா யூ டோன்ட் லிசன். ஒரு சைல்ட் லைக் லிசனிங் என்ன பண்ணுது, அவங்க ஃபியூச்சரை பெட்டராக்க மாற்றுது. ஆமீன். நிறைய பெற்றோர் பிந்தின நாட்களில் அவங்க சொன்ன ஆலோசனைகளை பிள்ளைங்க உணர்ந்து அப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவாங்க. நான் பொதுவாக நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். அப்பா உயிரோடு இருக்கும்போது, அம்மா உயிரோடு இருக்கும்போது பிள்ளைகள் அப்பாவை புகழவே மாட்டாங்க, அம்மாவை புகழ மாட்டாங்க. பொதுவாக அவங்கள திட்டி தீர்த்துக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப திட்டி தீர்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சும்மா இதை செய்யாத, அதை செய்யாத, அங்கே போ, அதங்க போ, இதே தான் ராமாயணம் உனக்கு, இப்படியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பொதுவாக நான் பார்த்துருக்கேன், இவங்கெல்லாம் வளர்ந்து அவங்க அப்பா அம்மா வயசாகி அவங்க மறிச்சிருவாங்க பாருங்கள். இறந்த பிறகு சாட்சி சொல்லும் போது கண்ணீர் வடிச்சுட்டே சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ ஆலோசனை கொடுத்தாங்க, அது எனக்கு பிந்தின நாட்களில் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அவங்க கொடுத்த கட்டுக்கோப்பான வாழ்க்கை, அவங்க வைத்திருந்த கடினமான ஒழுக்க நெறிகள்லாம் எங்களுக்கு பின்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு அப்போ புரியல, நான் அப்போ ரொம்ப கோவப்பட்டேன். ஆனால் பிந்தின நாட்களில் அவங்களுடைய ஆலோசனைகள் எனக்கு எவ்வளோ இருந்துச்சு, ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவி கூட அதே தான். ஆண்டவர் ஏன் துணைகளை கொடுக்குறார் அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து ஒன்றாக பயணிக்கும் போது நான் பார்க்காத பகுதியை என் மனைவி பார்க்க முடியும், என் மனைவி பார்க்க முடியாத பகுதியை நான் பார்க்க முடியும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை சொல்றதுக்கு ஏற்றுக்கொள்கிற ஒரு சகிப்புத்தன்மை நமக்கு தேவை. உன்னை ஞானி என்று எண்ணாதேன்னு பைபிளில் இருக்கு இல்லையா? நம்ம பெரிய ஞானி நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நான் தான் உலக ஞானி நினச்சிட்டோம்னா ஆலோசனை எடுத்துக்கிடவே மாட்டோம். சில வீடுகளில் பண்ணுற பெரிய தப்பு, உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், இது செய்யாதீங்க. சில வீடுகளில் சில குடும்பம் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, சில கணவன்மார் மனைவியை 10 பைசாக்கு மதிக்க மாட்டாங்க. அவங்களுடைய அம்மாவை தான் கடவுளாக வச்சு வணங்குவாங்க. மறந்துடாதீங்க, உன்னுடைய மனைவியும் உனக்கு ஒரு தாய் தான்ப்பா. உன் பிள்ளைகளுக்கு அவள் யார்? தாய். மனைவியை தாய் ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணும். சில பேர் மனைவியை டோட்டலாக அசட்டை பண்ணிடுவாங்க, குப்பையை போல பார்ப்பாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது, வாயை மூட்டு பேசாமல் இரு, எல்லாம் எங்கள் அம்மா சொல்கிறது தான். உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்கு சொன்னாங்க, உங்கள் அம்மா உங்களுக்கு வாலிபனாக இருக்கும்போது புத்தி சொன்னாங்க. ஆனால் நீங்கள் குடும்பம்னு ஆயிட்டீங்களா, மனைவியை ஒரு தாய் மாதிரி பாருங்கள், அவங்க சொல்கிற வார்த்தைகளை கேளுங்க, கவனிங்க. சில பேர் கல்யாணம் ஆன பிறகு கூட மனைவியோட ரிலேஷன்ஷிப்பே பில்ட் பண்ணாமல் இன்னும் அம்மா முந்தானியே பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்க ஆட்கள் இருக்காங்க. அப்படி பண்ணாதீங்க. அவளுக்கும் அறிவு இருக்குது, ஞானம் இருக்குன்னு ஒத்துக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க, அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அப்போ ஷீ வில் ஆல்சோ க்ரோ, அவளும் வளருவாள். அவளும் உங்களை போல தான் உலகத்தை பார்த்து வளருகிறாள். அவளும் நிறைய காரியங்களை செய்கிறாள், அவளுக்கும் தெரியும். ஆனால் அவளையும் மதிங்க. நிறைய கணவன்மார் இருந்து பெரிய தப்பு பண்ணுறாங்க, அப்படி பண்ணாதீங்க. சில மனைவிமார் இருந்து தப்பு பண்ணுறாங்க, அவங்களுக்கு எல்லாமே அவங்க அப்பா அம்மா தான். கணவனை என்னன்னே மதிக்க மாட்டாங்க, சுத்தமாக மதிக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா சொல்லிட்டார், எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு கணக்கும் சேராது அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை 2 பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக வைத்திருக்கிறார். தேவன் நினைத்ததை மனுஷன் என்ன செய்யக்கூடாது, பிரிக்கக்கூடாது. 2 பேரும் ஒருமித்து போகணும். ஒருத்தருடைய ஆலோசனைகளை ஒருத்தர் என்ன பண்ணணும், கேட்கணும். 2 பேர் சேர்ந்து ஒருவேளை பெற்றோருடைய ஆலோசனை கேட்கலாம். ஆனால் பெற்றோருடைய ஆலோசனை கேட்கணும்னு மனைவி என்ன பண்ணிடக்கூடாது, ஓரம் கட்டக்கூடாது, கணவனை ஓரம் கட்டக்கூடாது, நீங்கள் தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. ஒருமித்த கருத்தோடு ஒருவருடைய ஆலோசனை கேட்குற சகிப்போடு வளருவோம். ஆனால் நம்முடைய குடும்பம் வெற்றியுள்ள குடும்பமாய் மாறும். எழுமி நிற்கலாமா, ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளை கேட்குற ஒரு சகிப்பு எங்களுக்கு தாங்கன்னு சொல்லுங்க. அதே வேளை எங்களுக்கு பொறுமை இல்லாமல் சகிச்சிக்க தெரியாமல் நாங்கள் உடனே எங்களுக்கு வருகிற ஆலோசனைகளை தட்டிடுறோம், அதை அசட்டை பண்ணுறோம், வேண்டான்னு சொல்கிறோம். அப்படி ஒரு சுபாவம் எங்களுக்கு இருக்கிற அவசரங்களெல்லாம் எங்களுக்கு எடுத்து போடுங்க. நாங்கள் சகிச்சுக்கிட்டு ஒருத்தருடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு ஒரு மனோபாவம் எங்களுக்கு தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், கிருபை ஆண்டவர் தருவார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? கர்த்தர் கிருபை தருவாரா? இவ்வளோ நேரம் வசனம் கேட்டோம், ஒரு 2 நிமிஷம் ஒரு ஜெபம் பண்ணிடுவோமா? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுங்க. லார்ட் கிவ் மீ த கிரேஸ், என் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு கிருபை தாங்க, ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்க எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவர்கிட்ட தாழ்மையுடன் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் எல்லாம் தெரிஞ்சேன்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லாம் எனக்கு புரியுது, எல்லாம் எனக்கு தெரியும், வேற யாருக்குமே ஒன்றும் தெரியாது நான் சொல்ல மாட்டேன். ஒரு தாழ்மையோடு சொல்லப்படுகிற ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்கிற ஒரு சகிப்பு எனக்கு தாங்க, ஒரு தாழ்மை உள்ள இருதயத்தை எனக்கு தாங்க, என் கணவனுக்கு தாங்க, என் மனைவிக்கு தாங்க, என் குடும்பத்துக்கு தாங்க. ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் கனப்படுத்த ஆண்டவரே, ஒருவருடைய கருத்துக்களை மதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு குழந்தையை போல ஆண்டவரே நல்ல குணம் உள்ளவர்களாக கேட்கிறது கிருபை தாங்க. எங்கள் வருங்காலத்துக்கு ஆசீர்வாதமான ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க.
இந்த ஆலோசனைகளை ஒருவருக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்பதனால எங்களுக்குள்ள நல்ல உறவுகள் கட்டப்பட உதவி செய்யுங்க. நம்ம கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, அடியனுக்கு இந்த கிருபை தாங்க, நீங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த கிருபை தாங்க. ஆண்டவரே, நாங்கள் நிறைய காரியங்களில் ஞானம் இல்லாமல் நடந்துக்கிறோம் ஆண்டவரே, கொஞ்சம் அவசரப்படுறோம், சகிப்பு இல்லாமல் பொறுமை இல்லாமல் இருக்கோம் ஆண்டவரே, தாங்க முடியாமல் ஒரு பலவீனமான இருதயத்தோடு இருக்கோம். தயவுசெய்து அதை மன்னியும், அதை மாற்றுங்க, எங்களை எல்லாரையும் மறுரூபப்படுத்துங்க, சிறந்த குடும்பங்களை கட்ட ஆண்டவரே டாலரன்ஸ் எங்களுக்கு அதிகமாக தாங்க, லிசன் பண்ணுறதுக்கு ஒரு டாலரன்ஸ் எங்களுக்கு தாங்க, ஆலோசனைகளை கேட்கறதற்கு ஒரு டாலரன்ஸ் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கிவ் us the tolerance to listen. அந்த கிருபையை தந்து எங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்பி ஆசீர்வதியும் ஆசீர்வாதமாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.